ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் ஜிகே மெஹந்தி ஆர்ட். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹென்னா மிக்ஸாலஜி. கிட்ட வந்து நிறைய பேர் வந்து ஹென்னா மிக்ஸாலஜி மட்டும் தனியாக எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. அதுக்கும் நிறைய பேருக்கு வந்து தேவை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு 1000 rupees கொடுத்தோ இல்லை 2000 rupees கொடுத்தோ நீங்கள் ஹென்னா மிக்ஸாலஜி தனியாக கற்றுக்க வேண்டாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோலேயே மேக்ஸிமம் வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு யாராவது சொல்கிறாங்கன்னா அப்படி ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பாங்க. நீங்கள் பேசிக்காக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லா திங்ஸும் நான் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்க்ளூட் எப்படி சொல்கிறது, செலோஃபென் ஷீட், ஆஃப்டர் டை ரிலீஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ண வேண்டிய செலோஃபென் ஷீட் முதற்கொண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த செலோ டேப் இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ தேவைப்படாது. ஸோ இப்போ தேவைப்படாததெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பிஃபோர் டை ரிலீஸ்க்கு இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ என்னென்ன தற்போதைக்கு தேவைப்படும் அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு தேவைப்படும். இதெல்லாம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஆஃப்டர் டை ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. லைக் ஸ்டாக்கிங்ஸு, பைப்பிங் பேகு, செலோஃபென் ஷீட்டு, செல்லோ டேப் இதெல்லாம் வந்து நமக்கு அதாவது அந்த அந்த சாயம் வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பொருட்கள். ஸோ இது மட்டும்தான். என்னென்ன ஐட்டம்ஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஹென்னா பவுடர், அதுக்கப்புறம் கிச்சன் ஸ்கேல் 2, சர்க்கரை 3, ஒரு பவுல் 1 4, அதுக்கப்புறம் ஒரு மெஷரிங் கப் 5, ஸ்பேச்சுலா, அதாவது சிலிக்கான் கரண்டியை தான் ஸ்பேச்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. சிலிக்கான் ஸ்பேச்சுலா 1 2 3 4 5, இது 6, அப்புறம் தண்ணி 1 7, எண்ணெய் அதாவது ஆயில் வந்து ஈக்குவலப்டஸ் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஜென்ரலாக வாங்குகிற தலைவலிக்கு யூஸ் பண்ணுற தைலம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து அரோமா கிரேடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற கிரேடு வந்து நான் லைக் எப்படி சொல்கிறது, யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நான் வந்து அதை அவாய்ட் பண்ண சொல்லிடுவேன். ஸோ இந்த மாதிரி லிட்டர் வைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பெர் லிட்டர் வந்து உங்களுக்கு 2000 வரைக்கும் கிடைக்கும். அரௌண்டு 1500லேருந்து நல்ல குவாலிட்டியாக வாங்குறீங்க அப்படின்னா 2000 rupees வரைக்கும் கூட இது வந்து இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு மீடியமான ஒரு கிரேடு, ஒரு 83 அந்த மாதிரி கிரேடு, 83லேருந்து 92 வரைக்கும் இருக்க கிரேடு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1700 1600 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் ஒரு லிட்டர். ஆனால் நம்ம ஒரு லிட்டர் ஒரு எத்தனை வாட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 வாட்டி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், 20 வாட்டின்னா ஒரு 20 முறை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதுக்கு மேலேயே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்றது பொறுத்து, நீங்கள் எவ்வளோ பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆயில் வந்து நமக்கு போட முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வந்து பவுடரை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பவுடர் நான் ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ண பவுடரை இப்படி சீல் பண்ணி ஒரு டப்பாக்குள்ளே நான் போட்டு வச்சுருக்கேன், ஏர் டைட்டான டப்பாக்குள்ளே. அதனால தான் இது வந்து நான் இப்படி கட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பவுடரை வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கிச்சன் ஸ்கேலை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நமக்கு கிராமில் தான் வேணும், OZ வேண்டாம். இப்போ எனக்கு ஒரு பிரைடு அவங்களுக்கு கெஸ்ட்டுக்கு ஒரு ஆள் போடுற மாதிரி இருக்கும். அதனால் நான் 50 grams ஆஃப் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 52 grams இருக்குது, நோ ப்ராப்ளம். ஸோ நான் வந்து இதை மறுபடியும் அதே மாதிரி டைட்டாக வந்து கட்டிட்டு இதில் ஓரமாக வச்சிடுறேன். காற்று வந்து போகவே கூடாது, அதனால் காற்று போகாத மாதிரி எடுத்து வச்சுருங்க. அண்ட் நீங்கள் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மூடி இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இப்போது இதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து 17 grams ஆஃப் சுகர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் இதை ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு நாளைக்கு ஒரு பிரைடு வந்து அட்டென்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் இன்றைக்கே மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock போல் ஆகுது. நான் ஈவினிங் ஒரு 3 o'clock போல் நான் வந்து இதை நான் டை ரிலீஸ் வந்து எடுத்துடுவேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணிக்கு அப்புறமும் ஆயில் ஆட் பண்ணலாம், ஆயிலுக்கு அப்புறமும் தண்ணி ஆட் பண்ணலாம், எப்படினாலும் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம சுகர் வந்து எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம், 17 grams ஆஃப் சுகருக்கு வந்து இப்போ நம்ம அதே அளவுக்கு 17 ml ஆஃப் ஆயில் வந்து எடுக்க போகிறோம். யூக்கலிப்டஸ் ஆயிலை எப்படி நம்ம வந்து பியூரிட்டி செக் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா ஒரு ஷேக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா, அந்த ஷேக் பண்ணி பார்க்கும்போது
அது வந்து பபிள்ஸ் வராமல் இருந்துச்சுன்னா அது வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம. அப்படி அந்த ஷேக் பண்ணும்போது உங்களுக்கு பபிள்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பைரி ஆக மாதிரி ரேஞ்சில் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அதனால் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க சரியா. ஆயிலும் சரி சுகரும் சரி கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்டோட பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியோ இல்லை ஸ்டெயினோ வந்து கிடைக்கும். அப்படி நம்ம ஒரு கொஞ்சம் பரவாயில்ல எக்ஸ்ட்ரா தானே கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயினில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் சுகருமே வந்து கரெக்டாக பண்ணால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது ஸ்டெயினில் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமுமே எதனால் ஒரு மெஷர்னால் எல்லாமே ஒரு அளவோடு போட்டால் தான் அது வந்து கரெக்டான ஒரு வெளிப்பாடு வந்து அதில் இருக்கும். ஸோ அதனால தான் இப்படி சொல்கிறேன். அண்ட் தண்ணி வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக, சுகர் இன்னும் கரையிலன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். நான் என்னோடய கைக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டி பவுல் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கையில் வந்து உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கரெக்டாக, ஏன்னா அந்த சுகர் வந்து நமக்கு கரையணும். கரையிலனாலும் பிரச்சனை இல்லை, அது வந்து மெல்ட் ஆகிடும் எப்படின்னாலும். ஸோ ஆயில் போட்ட இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் க்ரீனாக இருக்கும். தண்ணி பட்ட இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் க்ரீனாக இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேயா? ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் தான் வந்து உங்களுக்கு அந்த டாட்டாக இருக்குது. சுகர் வந்து இந்த ஸ்டெயின் அந்த மிக்ஸாலஜிக்கு அப்புறம் டை ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கரைஞ்சிரும். அதெல்லாம் தான் சுகர்லாம் தான் வந்து நமக்கு லம்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுகரை வந்து நல்லா இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டோம்னா அது கரைஞ்சிரும். அப்படியே கரையிலனாலும் நோ ப்ராப்ளம். நம்மக்கிட்ட எக் பீட்டரோ இல்லை வந்து பிளெண்டரோ இருந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு ஆஃப்டர் டை ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு திக்கான பதத்துக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். அண்ட் இந்த கரண்டியில் இருக்கிறது என்ன பண்ணணும்னா லைட்டாக இப்படி எடுத்து விட்டுட்டு, அச்சோ கீழெல்லாம் சேர்ந்தது பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு கொண்டு வந்துடுறோம். நான் எதையுமே வந்து இதில் ஸ்கிப் பண்ணலை உங்களுக்கு. லைக் எப்படின்னா நான் எப்படி வந்து பண்ணுவேனோ அதே ப்ரொசீஜர் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து மிக்ஸாலஜிக்கு பார்ட் 1 வச்சுப்போம் நம்ம. ஸோ டை ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து லைக் நானே வந்து முன்னாடியெல்லாம் வீடியோ போடும்போது கட் பண்ணி போடுவேன். ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி நான் எதுவுமே கட் பண்ணலை, அப்படியே ராவாக தான் வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி புரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் நான் வந்து அப்படியே போடுறேன், எந்த ஒரு எடிட்டும் பண்ணல. அப்படியே பண்ணுறேன் அப்படின்னா நான் ஏதாவது மூக்குச்சளி ஏதாவது சீந்திருப்பேன். அப்படி இல்லாட்டி அப்படியே நான் கட் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஏதாவது ஏப்பம் விட்டுருப்பேன், இல்லை ஏதாவது பக்கத்தில் டிவி சவுண்ட் ஏதாவது வந்திருக்கோ, இல்லை பசங்க ஏதாவது கத்தியிருப்பாங்க. அதனால தான் நான் வந்து கட் பண்ணியிருப்பேன். எப்படி நம்ம கிளாஸில் மியூட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மூடி வைக்க போகிறோம். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக மறுபடியும் இந்த கரண்டி மேலே லைட்டாக ஊற்றிட்டு, இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. செக் பண்ணிக்கோங்க, இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது எக்ஸ்ட்ராவாக. ஸோ இந்த மாதிரி ஒரு சாக்லேட் மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். எப்போ வந்துருச்சு? ஓகே, ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர்.
உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸ்க்கு என்னென்ன வேணும்னு சொல்லிவிட்டு நான் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன். என்னென்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வெயிங் ஸ்கேல், அடுத்தது பவுடர், சுகர், ஆயில், வாட்டர், தட்ஸ் ஆல். ஹென்னா பவுடர், ஆமாம். அப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா, அப்புறம் மெஷரிங் கப். கிச்சன் ஸ்கேலும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாற்றிட்டோம். லைக் நீங்கள் கவுத்தாலும் அது வந்து விழக்கூடாது. ஆனால் தண்ணி மட்டும் ட்ராப் இப்போ ஊற்றுறதுனால நம்மளால் இப்போ கவுக்க முடியாது. அதனால் நான் இப்போ அதை அப்படியே லெட்டு போட்டு மூடி போட்டு நான் வந்து மூடி வச்சிடுறேன். ஸோ மூடி போட்டு மூடிட்டேன். இதை வந்து ஒரு 5 to 6 hours வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா வெயில் அதிகமாக தான் இருக்கீங்க. ஸோ அதனால் ஒரு 5 hours இருந்தால் போதும். ஸோ வெயில் அதிகமாக தான் இருக்குது. ஒரு 5 hours இருந்தால் போதும். இது நல்லாவே ஒரு ஸ்ட்ரெயின் வந்துடும். நல்லாவே கொஞ்சம் டை ரிலீஸ் ஆயிரும். ஸோ அடுத்த வீடியோவில் நான் இதோட செகண்ட், அதாவது ஆஃப்டர் டை ரிலீஸ் ப்ராசஸ் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ மறக்காமல் ஜிகே மெஹந்தியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கலைவாணி கோபிநாத் அப்படின்னாலும் இருக்கும். எஸ், அதே தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.